நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்கா. அம்மா சீக்கிரம் வாங்க, எனக்கு டைம் ஆகுது. இந்த வந்துடுறேம்மா, ஒரு நிமிஷம் இரு. சரிம்மா சீக்கிரம் வாங்க. என்ன 2 மேடம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு மேடம் படிச்சுட்ருக்காங்க, இன்னொரு மேடம் என்ன ஸ்கூலுக்கு கிளம்பும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கா காலையிலே. அக்கா அவளை பற்றி தான் உனக்கு தெரியுமே, நான் போல என்னொன்னே போய் சொல்லி வீட்டில் இருந்துட்டாக்கா. அவளும் போக மாட்டேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு. நீ போகலன்னா அவளும் போலையா? அடியே பிங்கி. என்னக்கா? ஏண்டி அவளுக்கு எக்ஸாமு, அதனால அவளுக்கு லீவு படிக்கிறதுக்கு. நீ எதுக்கடி அவளோட சேர்ந்து லீவு போட்டு உட்காந்துருக்குற? உதவாங்க போகிற, ஸ்கூலுக்கு கிளம்பி ஓடு. அக்கா நான் இன்னும் அவள் வீட்டில் இருக்கான்றதுக்காக நான் வீட்டில் இல்லை. எனக்கு நேற்று விளையாடும் போது முட்டியில் அடிபட்டுருச்சு, அதனால கால் வலிக்குது, அதனால தான் நான் வீட்டில் இருக்கேன். இவளுக்கு ஆளாக நான் ஒன்றும் வீட்டில் இல்லை. அவள் சும்மா நான் உருட்டிக்கிட்டு இருப்பான், நம்பாதக்கா. ஆமாம், உன் வாய் உன் உருட்டு, நீ உருட்டு, நாங்கள் நம்புகிறோம். என்னம்மா வாயை முள்ள டோரி கண்ணு, உன் வேலை என்ன? படிக்கிற வேலை, அதை மட்டும் பாரு, என்கிட்டலாம் வராத, செத்து போயிடுவ பார்த்துக்க. பல நாயே, நீ பல நாயே. அப்பா போதும் போதும், காலையில் ஆரம்பிச்சிட போகிறீங்க 2 பேர் சண்டையும். நீ படிமா காயும். சரிக்கா. ஆமாம், இந்த அம்மா படித்து அப்படியே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க போகிறாங்க, எல்லாரும் தாங்கன்னு தாங்குறீங்க. ரொம்ப சீன் போடாதீங்க என்ன. நீ வாயை மூடு, நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்லைனாலும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டாக வருவேன். நீ வாயை மூடு. நீ படிக்கும்போது என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். நான் உன்னை வந்தால் சீன் போட மாட்டேன் என்ன. நான் பாட்டுக்கு படிப்பேன், நான் பாட்டுக்கு மார்க் வாங்குவேன். நீ தான் என்னமோ 10th படிக்கிற மாதிரி சீன் போட்டு தள்ளாத போ. ஐயோ போதும் போதும் வாயு, நீ அவகிட்ட வாய் கொடுக்காத, நீ படி. ஆமாக்கா, இவகிட்ட வாய் கொடுத்தா நமக்கு தான் டைம் வேஸ்ட். நான் படிக்கிறேன். ஆமாம், இந்த அம்மா பெரிய கலெக்டர். சேப்புல நாயே. அம்மா எவ்வளோ நேரமா? நான் டைம் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இல்லைடாம்மா, கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி கிளம்பிட்டியா? சரி பார்த்து போயிட்டு வா என்ன. அம்மா சொன்னேன்லம்மா, நான் குன்றக்குடி போயிட்டு தான் காலேஜுக்கு போகிறேன். ஸோ குன்றக்குடி கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் காலேஜ் போகிறேன். என்னம்மா? சரிம்மா, அதான் சொன்னியே நைட்டே. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க எல்லாரும், சரியாம்மா? சரிம்மா, போயிட்டு வரேம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எலெக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்களா, வாழ்த்துக்கள். என்னம்மா? தேங்க்ஸ்மா. அக்கா ஆல் தி பெஸ்ட். ஒன்றும் நர்வஸ் ஆகாத, நீ தான் வின் பண்ணுவ, ஓகேவா? ஓகே காயு, தேங்க்யூ. அக்கா ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் வாண்டு. சரி நான் கிளம்புறேம்மா, போயிட்டு வரேம்மா. சரிடாம்மா, பார்த்து. பாய் காயு, பாய் பிங்கி. பாய் அக்கா. நல்லபடியாக என் பிள்ளை எலெக்ஷனில் ஜெயிக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் நடக்கணும். அப்பா முருகா. என்னம்மா படிக்கிறியாம்மா? ஆமாம்மா படிக்கிறேம்மா. சரிடா, படி. என்னடி உங்களை இன்னும் காணோம்? தெரியலடி, வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாடி, சீனியர் கால் பண்ணாரு, ஏதோ வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஆஹா, என் அண்ணன் கால் பண்ணி அப்டேட்லாம் கொடுத்துட்டாரா? பரவாயில்லையே. இல்லை, நான் தான் கால் பண்ணேன் எங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு. இதோ பக்கத்தில் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. உடனே அப்படியே உங்கள் அண்ணன் அப்டேட் கொடுத்தாராம். நடிக்காதடி. ஆமாம், பச்சையாக தெரியுது, நடிக்காத. சத்யா கமலி எங்கே பாருங்க, வந்துட்டாங்க, வெளில நிற்கிறாங்க பாரு. ஆமாப்பா. சரி வாங்க, நம்ம அங்கே போயிடலாம். சரி வாங்க போவோம். என்ன பார்த்துட்டு வரீங்க? நான் ஒன்றும் ஒன்றையெல்லாம் பார்க்கலையே, நான் ரோடை பார்த்து தான் வரேன். மேடம் பொய் சொல்லாதீங்க, நீங்கள் பார்க்குறது எனக்கு நல்லாவே தெரியுது. எப்படி தெரியுது? உங்ககிட்ட கண்ணாடியும் இல்லை, நான் உன்னை தான் பார்க்குறேன்னு நீ எப்படி சொல்கிற? போய் தானே சொல்கிற. பொய்லாம் சொல்ல, நீ என்ன தான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். எப்போவுமே நீ என்ன தானே பார்த்துட்ருக்க, அதான் ஒரு கெஸ்ஸு. அடேங்கப்பா, ரொம்ப தான். ஒழுங்க ரோட்டை பார்த்து ஓட்டு. மேடம் சொன்னால் சரிதான், ஓட்டிடலாங்க. பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை. பெண் இல்லா நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? ஓட்டு. என்ன சத்யா, சைலண்டா வர, எதுவும் பேச மாட்டேற? இல்லை சீனியர், இது ஒரு விதமான ஃபீலாக இருக்குது, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது சீனியர், அதனால தான். ஹாப்பியாக இருக்கா? உனக்கு இந்த மாதிரி ரைட் போகலாம் ரொம்ப பிடிக்குமா சத்யா? பிடிக்கும் மாவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீனியர். அதுவும் பைக் ரைட்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பாரு, அப்போ ஓகே, இனிமேல் டெய்லி பைக் ரைட் போயிடலாம், என்ன ஓகேவா? ரொம்ப
தான். ஏன் நம்மளே பைக்கில் பார்த்து யாராவது எங்கள் வீட்டில் மாட்டி விடுவாங்க. இது தேவையா? இப்போதான் போங்க சீனியர். இன்னைக்கு போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. இல்லை டெய்லி ரைடாமே. போங்க சீனியர். ஏம்மா உனக்கு ஆனால் வாய் கொழுப்பு அதிகம். ஆஹா பரவாயில்ல, இருக்கட்டும், அதான் நல்லது. ஓடி என்னது டீயா? நீ நான் சொன்னேன் ஃப்ளோவில் வந்திருக்கோம். லோவில் வந்துச்சா? அப்படின்னா ஓகே. ஏன் உன்னை டீ போட்டுலாம் கூப்பிடக்கூடாதா? கூப்பிடக்கூடாது, வேற யாரும் கூப்பிடக்கூடாது. ஆனால் நீங்கள் கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தள்ளி மனசுக்குள்ள ஆசையை வச்சுட்டு வெளில சொல்லாமல் இருக்கிறான். அதெல்லாம் அப்படிதான். பொண்ணுங்க ஆசையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெளில சொல்லிட மாட்டாங்க. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறேன் உன்னோட ஆசையை. ஓகேவா? பார்க்கலாம் சீனியர், பார்க்கலாம். என்ன நதியாக நீயும் இருந்தாலே நானும் நீ இருக்கும் தூரம் வரை கரையாகிறே. சாரை விழும் நேரம் வானவில்லை போலே தோன்றிடும் அழகான காதல் ஓசையின்றி வந்து உள்ளுக்குள்ளே வாழும் இளமைய சங்கீதம் காதல். ரயிலின் ஓசை இங்கே சுகநாத ஸ்வரங்களாக இதயம் இரண்டும் இணைந்து ஓடுமா பழகு பாதி. சைலண்டா வந்துட்டு இருக்க. எதனா பேசிட்டே வருவ லொடலொடன்னு. எனக்கு எதுவும் பேசாம வர. ஒன்றும் இல்லை வினய். ஒன்றும் இல்லையா? இல்லையே மேடம், வாய்ஸே சரியில்லையே. என்னாச்சு கமலி? இல்லைடா, எதுவும் இல்லை. என்ன பேசுறது, அதான் வாய பண்ணிட்டு வரேன். ஏன் என்ன பேசணும்னு தெரியாதா உனக்கு? எதனா பேசு. எப்போவும் எதனா பேசிட்டே வருவில்ல, அது மாதிரி பேசு. என்னாச்சு? பைக்கில் போகிறது உனக்கு பிடிக்கலையா? பயமாக இருக்கா யாராவது பார்த்துருவாங்கன்னு? ஆமாடா, யாராவது பார்த்துட்டு வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பயப்படாத, யாரும் பார்க்க மாட்டாங்க. உன்னை சேஃப்டியாக கூப்பிட்டு போயிட்டு சேஃப்டியாக கொண்டாந்து விட்டுறேன். ஓகேவா? சரி வினய். நான் முருகரை பார்க்க போகிறதே கூடிய சீக்கிரம் நீ உன்னோட வாயால் உன்னோட காதலை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவன் கூட வர அந்த பைக் ரைடு என் லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியாது வினய். ஆனால் ஃபஸ்ட் டைம் உன் கூட நான் பைக்கில் வரேன். என்னால் ஒரு ஹாப்பினஸோடு வர முடியல. பார்த்தியா, எல்லாம் என் தலையெழுத்து. இந்த காதலை கூட உங்ககிட்ட சொல்ல முடியாமல் என்னோடய விதி விளையாடுது. விதியில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு தெரியல வினய். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு. சீனியர், இப்படி பைக்கில் போகும்போது ஒரு சாங் ஞாபகம் வருது, பாடவா? பாட போறியா? பாடு, கேட்க நான் தான் இருக்கேன்ல. ஓகே சீனியர், ரெடியா? ரெடி, ஐம் ஆல்வேஸ் ரெடிமா. பாடுமா. பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே உரலையாய் வந்து என்னை அடித்தாய், கடலாய் மாறி பின் என்னை இழுத்தாய். உன்னாதி அன்பினில் நனைந்திட நானும் மலையாவே. ஃபினிஷிங்கா? சூப்பர் சீனியர். என்ன சீனியர், பாட்டு கச்சேரியா? இது அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சும்மா இரு. நானும் ஒரு பாட்டு பாடவா? வேணாம்மா, ரொம்ப க்ளோஸாக இருக்க காதுகிட்ட நீ பாட்டுக்க பாடி என் காதுலேருந்து ரத்தம் வந்துட போகுது. வேண்டாம். மூஞ்சி முகரையும் பாரு. இனிமேல் நீ பாட சொன்னா கூட நான் பாட மாட்டேன். என்ன மேடம் கோவமா? சும்மா சொன்னேன்டி. உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாட போகிறேன். நீ பாடு தங்கம், நான் கேட்டுகிட்டே வரேன். ஒன்றும் தேவையில்லை, நீ பேசாமல் போகலாம். சரி கோச்சுக்காத, பாடு. நான்லாம் பாட மாட்டேன், எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது, போ. சரி செல்லம், சும்மா சொன்னேன். சரி பாடு. சாரி கேட்குறேன். சாரி, பாடு. சரி சாரி கேட்டில்ல, நான் பாடுறேன். சரி, என்ன பாட்டு பாடலாம் நீ சொல்லு. எனக்கு எதுவும் தோணலம்மா சடனா, நீயே பாடு. சரி ஓகே, பாடுறேன். உன்னோடு பயணிக்கும் நேரம் என் நெஞ்சில் பயம் எல்லாம் தீரும். உன் பேரை உச்சரிக்கும் நேரம் உள்ளத்தில் நானில் ஒன்று மோதும். இது என்ன சாங்? நல்லா இருக்கே, எனக்கு கேட்டதே இல்லை. அடப்பாவி, இந்த சாங் கேட்டது இல்லையா? மூவி ராட்டினம். இதில் இந்த பாட்டு சூப்பராக இருக்கும். இந்த லைனும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? நல்லா இருக்கு பாட்டு. சரி, நான் பண்ணல, நீ பாடு எதுனா ஒரு பாட்டு. எனக்கெல்லாம் பாட்டுலாம் வராதுடி, ஆள விடு.
ஆஹா அதெல்லாம் ஒத்துக்கப்படாதுப்பா. நீ பாடியே ஆகணும், பாடு. ஏன்டி இப்படி பண்ணுற? சரி நீ ஏதாவது ஒரு சாங் சொல்லு, நான் பாடுறேன். நான் சொல்லவா? என்ன சாங் சொல்லலாம்? இது யோசிக்கிறேன். யோசி யோசி. இந்த சாங் பாடு. யாரோ யாருக்குள் இங்கு யாரோ, அந்த சாங் பாடு. இது எனக்கு 2 வரி தான் தெரியும், ஓகேவா? பரவாயில்லையா? பரவாயில்ல, பாடு. அப்புறம் இஷ்டம். யாரோ யாருக்குள் இங்கு யாரோ, யார் நெஞ்சை இங்கு யார் தந்தாரோ, விடையில்ல ஒரு கேள்வி. உயிர் காதல் ஒரு வேள்வி, ஊரை வெல்லும் தோகை நானே, உன்னால் இன்று தோற்று போனே, கண்ணால் யுத்தமே நீ செய்தாய் நித்தமே. பாடுறா. நல்லா இருக்கே சாங், 2 பேர் பாடுறது. இப்படியே பாடிட்டே போயிடலாமா? இப்படியே பாடிட்டு எங்கே போகிறது? எங்கே போவேன், அப்படியே ரைட் போயிட்டே இருக்கலாம் லைஃப் லாங் ஹாப்பியா. ஓகேவா உனக்கு? எனக்கு டபுள் ஓகே. யாரோ யாருக்குள் இங்கு யாரோ, யார் நெஞ்ச இங்கு யார் தந்தாரோ, விடையில்ல ஒரு கேள்வி. இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா, தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி அப்போது கண்ணே உன்னை காட்டியதால் என் கண்ணே சிறந்ததடி, உன் கண்களை கண்டதும் இன்னொரு கிரகம் கண் முன் பிறந்ததடி. சரி உங்கள் பாட்டு கச்சேரிலாம் நிப்பாட்டுங்க, கோவில் வந்துருச்சு. இவனுக்கு மட்டும் லவ் பண்ணிட்டு வரானுங்க, நான் மட்டும் சைலண்ட்டாக வரேன், அதே எப்படி விட்டுருவேன்? 2 பேரும் வாயை மூடிட்டு வாங்க, கோவில் வந்துருச்சு. இப்போதான் பிடிச்சவனே, பார்க்கிங் எங்கே இருக்குன்னு பாருடா. எனக்கு தெரியும், வாடா கூப்பிட்டு போகிறேன். கோயிலுக்கு போகும்போது லவ் பண்ணிட்டு வரானுங்க. முருகருக்கே 2 ஒய்ஃப்டா. இப்போ என்னடா சொல்ல வர? உனக்கு 2 ஒய்ஃப் வேணுமா? என்னது 2 ஒய்ஃபா? நான் சொல்லம்மா, உன் ஆள் தான் சொன்னாப்ல. அவன் மாட்டி விட்றாண்டி, நான் அப்படிலாம் சொல்லடி. பைத்தியக்காரா, வாயை மூடிட்டு வாடா. கோயிலுக்கு போகும்போது எதனா சண்டையே போட்டு போயிட போறா. அதானடா என்னோட பிளானே. மென்டல் பிடிச்சவனே, வாயை மூடிட்டு வாடா. இது வரைக்கும் ஷாம் பார்க்கிங் வாங்க. என்ன ஜோடி ஜோடியா நின்றுட்டு இருக்கீங்களே கோயிலுக்கு வந்துட்டு? வாங்க கோயிலுக்குள்ள போலாம். எல்லாரும் ஷூ செப்பல்லாம் கழட்டிட்டு வாங்க. சார் நீங்கள் எப்படி நிற்கிறீங்க? கொஞ்சம் பக்கத்தில் பாருங்க. நீங்களும் ஜோடியாக தான் நிற்கிறீங்க. உடனே எங்கள் பக்கம் திரும்பிடுறது. நாங்கள் 2 பேர் தனியாக தானே நிற்கிறோம். நீங்கள் 2 பேர் ஜோடியாக நிற்கிறீங்க, அதனால நாங்கள் 2 பேர் தனியாக நிற்கிறோம். அப்படி தான் பார்க்கணுமே தவிர நாங்கள் 2 பேர் ஜோடியாக இருக்கோம்லாம் பார்க்கக்கூடாது. நீ பிச்சு பிடிங்க பிச்சு பண்ணிய பைக்கில் வாயை மூடிட்டு வான்னா பாட்டுக்கு போட்டி விளையாடிட்டு வரீங்க 2 பேரும். சரி சரி சிரிச்சதெல்லாம் போதும். ஏன் நம்ம குன்றக்குடி போகாமல் முதல்ல பிள்ளையார்பட்டி வந்திருக்கிறோம்? குன்றக்குடி தானே ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ முருகரை பார்த்துட்டு தானே வரணும். நம்ம அதை தாண்டி பிள்ளையார்பட்டிக்கு வந்திருக்கோம். வினய், ஃபஸ்ட்டு தம்பியை பார்க்கக்கூடாதுடா, அண்ணனை தான் பார்க்கணும். அண்ணனை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா தம்பியை பார்க்கணும். இப்போது தம்பிக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே அவரை பார்க்க போனோம்னா அவர் மட்டும் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ப்ரேயருக்காக வந்திருக்கோம், ஓகேவா? அவன் ப்ரே பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம தம்பியும் பார்க்கணும், அண்ணனையும் பார்க்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார்பட்டிக்கு போய் பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா குன்றுக்குடி போய் முருகனை வணங்கணும். இதுதான் காலகாலமும் உள்ள இது. இப்படி தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆமாம் எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல அண்ணனை பார்த்துட்டு தான் அவன் தம்பியை பார்க்கணுமா. நாங்கள் வந்தால் கூட அப்படி தான், ஃபஸ்ட்டு பிள்ளையார்பட்டி வந்து அப்புறம் தான் குன்றக்குடி போவோம். அப்படியா? இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இது எனக்கு உண்மையிலே தெரியாதுப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவனே பிடிக்க முடியுமா? வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம். அந்த காலத்து கோயில் தான் இவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம் சீனியர், சூப்பராக இருக்குல்ல கோவில், நல்லா இருக்கு. இங்கேயே உட்காந்துடலாம் போல இருக்கு. இங்கே உட்காராத, வெளியில் உட்காந்தினா யாருன்னா காசு போடுவாங்க, உனக்கு ஏதாவது செலவுக்காது யூஸ் ஆகும். இங்கே உட்காந்து உனக்கு ஒரு யூஸ் இல்லை. பேசாம வெளில போய் உட்காரு வினய். என்ன மேடம் நக்கலா? ஆளை பாரு, ஆலை மணி. ஓகே, நம்ம பிள்ளையார பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததான் ஊரில் போயிட்டு இந்த மீன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குன்றக்குடி கிளம்பலாம். ஓகேவா? ஊரணி அழகா இருக்குல்ல, எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க. ஆமாடி, எவ்வளோ மீன் இருக்கு, அழகா இருக்கு. எவ்வளோ பெரிய ஊரணி பத்தியா? இதெல்லாம் எவனா விழுந்தா பிழைக்க முடியுமா? முடியல மச்சான். ஸ்விம்மிங் தெரிஞ்சவன் யாருன்னா விழுந்தா கண்டிப்பா ஸ்விம் பண்ணி மேலே வந்துடுவான்டா. சூப்பரா நாயே.
சரி வாங்க, டைம் ஆகுது, கிளம்பலாமா? இங்கேருந்து வரவே மனசு இல்லை, எவ்வளோ அழகா இருக்கு தண்ணி. இங்கே பார்த்துட்டே நிற்கலாம் போல இருக்கு ஷாம். அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக இங்கே நின்று பார்த்துட்டு இருங்க. நாங்கள் போயிட்டு குன்றக்குள்ளே போய் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் காலேஜ் கிளம்புறோம். ஏன்னா எலெக்ஷன் இருக்குது, மத்தியானம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம காலேஜ் போகணும். வாங்க, வாயை முடிக்கிட்டு. எலெக்ஷனுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது ஷாம். மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தான் சீனியர், பட் நம்ம கொஞ்சம் முன்னாடியே போகணும். ஷாம் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம கிளம்பலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு பிள்ளையார் இருக்குது மலை கோயிலில், அதை போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகேவா? இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும் இங்கேருந்து பார்க்க இல்லை? ஆமாம் வித்யா, அந்த வியூ ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த வியூவை விட குன்றக்குடியிலேருந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்க சூப்பராக இருக்கும் அந்த வியூ. வாங்க சீக்கிரம் அங்கே போகலாம். ஆமாம், கமலி கரெக்டாக தான் சொல்கிறான். அந்த வியூவில் எல்லாமே தெரியும், டோட்டல் அப்படியே குன்றக்குடியே தெரியும், சூப்பராக இருக்கும். ஆமாம் ஆமாம், நாங்களும் போயிருக்கோம், எங்களுக்கும் தெரியும்ல. ஷாம், என்னம்மா? ஒரு நிமிஷம், இப்போதான் அழகா இருக்கு. ம் எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே. கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா? சத்யா, என்ன சீனியர் அஸ்கில கூப்பிடுறீங்க? எல்லாரும் இருக்காங்களா? அதான். சொல்லுங்க சீனியர். ஒன்றும் இல்லை, கூப்பிட்டு பார்த்தேன் திரும்புறியான்னு. சீனியர் சரி அதெல்லாம் இருக்கட்டும், மறந்துடாதீங்க. இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சோடனே நீங்கள் எப்படி என்னை பார்த்தீங்க, எதனால உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சொல்லணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? அது எப்படி நான் மறப்பேன்? என் சத்யாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு நான் அதை மறப்பேனா? கண்டிப்பாக சொல்லிடுறேன் இன்னைக்குள்ள. ஓகேவா? டபுள் ஓகே. பேர்ட்ஸ் கிளம்பலாமா? கிளம்பலாம்டா. ஆஹா, குன்றக்குடி வந்தாச்சு. போடுங்க, வெற்றிவேல் முருகனுக்கு. குன்றக்குடி முருகனுக்கு. அப்பா இப்போவே என்னால் ஸ்டெப்ஸ் ஏற முடியல, இன்னும் இவ்வளோ தூரம் ஏற வேண்டியது இருக்கு. முருகா, முருகன் மேலே பாரத்தை போட்டு ஏறி போய்கிட்டே இரு முருகா முருகான்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடலாம். ஆமாம், அவன் சொல்கிறது கரெக்டு தான் வித்யா. அப்படியே பார்த்து பார்த்து மெல்ல மெல்ல முருகா முருகன் சொல்லிட்டு வா, ஈஸியாக போயிடலாம். ஓகேண்ணா. ஓய் வித்யா, என்ன உன்னால ஏற முடியலையா? நான் வேணா தூக்கிட்டு போட்டா? டே கோயில்டா, அநியாயம் பண்ணாதீங்கடா. காலேஜ்லேயே அநியாயம் பண்ணுறீங்க, கோயில்லேயே வந்து அநியாயம் பண்ணுறீங்க. முருகர் அப்புறம் வேலை வச்சு கண்ணிலே குத்திடுவார்டா. இது ஒரு ஹெல்ப்புடா, மனிதாபிமானம்டா. முருகரே இந்த மாதிரி தான் செய்ய சொல்லுவார் தெரியுமா? யாருனால முடியலைன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுவார். அதுதானே நானும் பண்ணுறேன், இதில் எந்த தப்பும் இல்லையே. அப்படியா? இப்போ கீழே ஒரு வயசான அம்மா ஏற முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். நீங்கள் அவங்கள தூக்கி கொண்டு போய் மேலே வர்றீங்களா? அதுக்கு பேர் தான் ஹெல்ப்பு. உங்கள் ஆளை தூக்கிட்டு போகிறதுக்கு பேர் ஹெல்ப் கிடையாது. ஓகேங்களா? புரியுதா? கூட நாயே, இனிமேல் உங்க கூட எங்கேயுமே வரக்கூடாது. சரி போட. சத்யா, உன்னால் ஏற முடியுதா? ஏற முடியல சொல்லலாம், ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்து இவரா? ஐயோ முருகா, ரொம்ப சோதிக்கிறிய முருகா, என்னால் முடியல. டேய், நம்ம எதுக்கு வந்தோம்? எலெக்ஷனில் வித்யா ஜெயிக்கணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணுறதுக்காக வந்தோம். ஆனால் நீங்கள் அதுக்கு வந்த மாதிரி தெரியலையே. நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வேற என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க சீனியர், பெரியவர்னு கூட பார்க்க மாட்டேன். பேசாமல் மேலே ஏறி போங்க சீனியர், தனியாக போங்க சீனியர். அப்பாடி, ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சு. என்ன இப்போவே நம்மளுக்கு இந்த மூச்சு வாங்குது 18 வயசுலேயே? ஆத்தி. ஆமாம், கொஞ்சமாக சாப்பிடணும், அப்போ தான் படி டக்குன்னு ஏற முடியும். நிறையா சாப்பிட்டா இப்படி தான். டேய், எங்கடா என் வித்யா சாப்பிட்றா? எவ்வளோ ஒல்லியாக இருக்கா பாரு. அவளை பார்த்தா உனக்கு என்ன சாப்பிட்ற மாதிரியா தெரியுது? அவள் சாப்பிட்றதே இவ்வளோ உண்டு தான். வந்துட்டான்டா. வாயை மூடிட்டு மேலே ஏறி போடா சீக்கிரம். இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மூச்சு வாங்கிட்டு அப்புறமா மேலேஜ் போகலாம் ப்ளீஸ். கொஞ்ச நேரம். என்னாச்சுமா, நடக்க முடியலையா? என் கையை பிடிச்சிக்கோ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. இவனுங்கெல்லாம் மலையிலேருந்து பேசாமல் கீழே உருட்டு விடலாமான்னு பார்க்குறேன். முருகா, நீ என்ன முடிவு பண்ணுற சொல்லு. ஆமாம், என்னால் முடியல இதுக்கு மேலே சத்தியமா. இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்தால் அவ்வளோதான் ஏறிடலாம். வா வா, பார்த்து என் கையை பிடிச்சிவா, மெதுவா மேலே ஏறி போயிடலாம். சரி ஷாம். அரோரா போட்டுக்கிட்டே போங்க, அப்போ தான் ஈஸியாக போக முடியும். குடி முருகனுக்கு அரோகரா. இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு முருகன் நல்லா பார்த்துட்டான் இல்லடி? ஆமாம் சத்யா, எனக்கு நல்லா தெரிஞ்சாரு, அழகா இருந்தாரு. ஆமாம், முருகர் எப்பவுமே கியூட். சரி ஓகே, கிளம்பலாம் எல்லாரும். என்ன வித்யா, ஏறுறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்ட, இப்போ இறங்குறது இவ்வளோ ஈஸியாக இறங்குற? ஏறுறது தான் கஷ்டமா தெரியும், இறங்குறது அவ்வளோ கஷ்டமாவே இருக்காது, ஈஸியாக இறங்கிடலாம். ஆமாம், அவன் சொல்றது உண்மைதான். ஏறுறது தான் கஷ்டமா இருக்கும், இறங்குறது ஈஸியாக தான் இருக்கும். அங்கே பாருங்க யானை,
போகும்போது யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம். இதுல என்ன ஆச்சரியம்? யானை தானே, எங்க கூட நாங்க குரங்கே வச்சிருக்கோம். யானை என்ன பெரிய விஷயமா என்ன? வாயை மூடு பண்ணி. யானையா? யானையெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பி போகலாம் காலேஜுக்கு. ஓகேவா? அதெல்லாம் இல்லை, வாங்க யானைகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போகணும், வாங்க. சத்யா சொன்னா கேளு சத்யா, நமக்கு டைம் ஆகுது, நம்ம இன்னொரு நாள் வருவோம், அப்போ யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். இப்போ கிளம்பலாம், வா சத்யா. டேய், உனக்கு யானைன்னா பயம் தானே, அதனால தானே வரமாட்டேன்ற. ஹே ஷாம், உண்மையை சொல்லு. ஆ, பயமா? எனக்கா? அதெல்லாம் இல்லையே, நான் ஏன் பயப்பட போறேன்? இல்லை, டைம் ஆயிடுச்சு அதனால போகலான்னு சொன்னேன். வா வித்யா, போயிடலாம் ப்ளீஸ். பயம் இல்லைல்ல, அப்போ வா, ஆசீர்வாதம் வாங்குற இன்னைக்கு நீ யானைக்கிட்ட. நானும் பார்க்குறேன், வாடி. வித்யா வித்யா வேணாம் வித்யா, ப்ளீஸ் வித்யா. அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு நீ ஆசீர்வாதம் வாங்குற. யானை பக்கத்தில் தான் நிற்கிது பாரு. எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? ஏ செல்லம் இல்லை வித்யா, ப்ளீஸ் வித்யா, வேணாம் வித்யா. நீங்களாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா, அதுவே போதும், வாங்க நம்ம போயிடலாம். நோ 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 நோ, நீ தான் இம்பார்ட்டண்ட்டாக ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா முருகர்கிட்ட நான் வேண்டியிருக்கேன், சரியா? அதனால நீ தான் வாங்கணும். போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாப்போ. என்ன முருகட்ட வேணும் என்ன கேட்காம? நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா நீ யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ன்ட்டு முருகர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அவரும் ஓகே சொல்லியிருக்காரு. அதனால தான் போ, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. அப்போ தான் நம்ம கல்யாணம் நல்லபடியாக எல்லாரும் சம்மதத்தோட நடக்கும், பிரச்சனை இல்லாமல். புடிங்கு நல்லா அப்புறம் வாயில வந்துடும். போடி, என்னால முடியாது. அச்சோ பாவம் ஷாம், யானைன்னா உனக்கு பயமா? டேய் மச்சான், டெய்லி குரங்கோட தானடா இருக்கோம். நீ குரங்கு பத்தே பயப்பில்ல. யானை ஒண்ணுமே பண்ணாதுடா, சாமி யானை. போய் ஆசீர்வாதம் வாங்க போ. இப்போ ஒருத்தங்கிட்ட வாங்க போறான். ஷாம் பயப்படாத, ஒன்றும் பண்ணாது யானை. ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு வா, கிளம்பலாம். சீனியர் ப்ளீஸ் சீனியர், நீங்களாவது காப்பாத்துங்க சீனியர். எனக்கு யானையெல்லாம் ரொம்ப பயம் சீனியர், நான் ஓப்பனாகவே சொல்றேன். நம்ம போயிடலாம் சீனியர், வாங்க சீனியர். ஷாம் ஒண்ணுமே பண்ணாதுடா, வேணா நானும் கூட வரவா? ஆஹா, நான் வரமாட்டேன் சீனியர், நான் வரவே மாட்டேன். டேய், நான் தான் கூட நிக்கிறேன்ல, வா. என்ன பைத்தியமா? போடி, என்னால வர முடியாது. என்ன கார்த்திக் மூஞ்சி உடைச்சிருவேன், வாயை உடைச்சிருவேன், கண்ணை நோண்டிடுவேன்லாம் சொல்ற. யானைக்கு பயப்படுற? ஒன்றும் பண்ணாது, சாமி யானை தான், வா. ஏய், அது வேறடி, இது வேறடி. பக்கத்துல நிக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்குடி. ஆசீர்வாதம் நோடி. நோ நோ நோ, வேணாண்டி. அதெல்லாம் இல்லை, விடாத வித்தியா, அவனை ஆசீர்வாதம் வாங்க வை. ஏம்மா கமலி, உன் பங்குக்கு நீ வேற பேசுறியா? எனக்கு யானைனா பயமா, ப்ளீஸ்மா, நீயாவது காப்பாத்தேம்மா. அதெல்லாம் காப்பாற்ற முடியாது, போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, போ. விஷம் விஷம் விஷம். வாடா, டைம் ஆகுது, காலேஜ் போகணும். டைம் ஆகுதுல, வா வா காலேஜ் போகலாம். நீ ஆசீர்வாதம் வாங்காம நம்ம இங்கேருந்து நகர மாட்டோம். சொன்னா கேளு, போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, நம்ம காலேஜ் கிளம்பலாம். ஏய், நீ என்ன லவ்வராடி? எனக்கு பயமா இருக்குன்னு ஓப்பனாவே சொல்லிட்டேன், அப்புறமா என் ஆண்டியை நீ டார்ச்சர் பண்ற. நான் இருக்கேன்ல, என் கையை பிடிச்சிக்கோ, பயப்படாத, ஓகேவா? என்னடா நடக்குது இங்கே? வித்யா சொல்ல வேண்டியதெல்லாம் ஷாம் சொல்கிறான், ஷாம் சொல்ல வேண்டியதெல்லாம் வித்யா சொல்கிறா. அடேங்கப்பா, பர்ஃபெக்ட் ஜோடி தான்ப்பா நீங்கள். வேறு எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, வா நான் இருக்கேன், நீ வந்து ஆசீர்வாதம் வாங்க, வா. பயமா இருக்குடி. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா. வேணாண்டி, பயமா இருக்கு. ஏ போடா. வேணாம் வேணாம், மெதுவா யானை, மெதுவா மெதுவா. அம்மாடி, தப்பிச்சிட்டேன். இதுக்கு தான் இவ்வளோ பயமா? இப்போ என்ன பண்ணுச்சு உன்னைய? ஒன்றும் பண்ணல இல்ல. போடி கிராதி, நான் போறேன். டேய் ஷாம், நில்லு. டேய் போடி, நான் போறேன். பாவம் புள்ள பயந்துடுச்சு போல. ஆமா ஆமா, சரி கிளம்பலாமா? போலாம் வாங்க. ஜூன் பிறக்கும் ஜூலை பிறக்கும், ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி